வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் 65 சில்லி சிக்கன். அதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சிக்கனில் மசாலா தடவிக்கலாம். சிக்கன் ஒரு 3/4 கிலோ சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு 2-3 ஸ்பூன் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, அரிசி மாவு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மைதா அது 1 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னா கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா அந்த மாதிரி கலந்துக்கோங்க. கூட உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா முட்டையை நான் முன்னாடியே சேர்க்க மறந்துட்டேன். அதனால் தண்ணியை தெளித்து இந்த மாதிரி கலந்துட்டேன். நீங்கள் முட்டை இருந்தால் அதை முன்னாடியே சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கலை, அதையும் மறந்துட்டேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து இப்போ சிக்கன் சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் எடுத்து நல்லா இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கணும். இப்போ இதில் ஃபுட் கலர் நான் எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா காஷ்மீர் சில்லி தான் சேர்த்துருக்கேன். அது கலர் கொடுக்கும், அதனால் நான் சேர்த்துக்கலை. தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட எண்ணெய் கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா பரட்டிட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. நம்ம அப்புறம் எண்ணெயில் பொரிக்கிறப்ப எடுத்துக்கலாம். 1 நேரம் இல்லைனாலும் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு செய்கிறப்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஊற வச்சுருங்க. இப்போ நான் சில்லி சிக்கனுக்கு வெங்காயம், குடமிளகாயெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். அது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி குடமிளகாயையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அதையும் பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டாகவும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் 65 பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்க சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாகி வந்த உடனே இந்த சிக்கன் 65 திரும்பவும் ஒரு தடவை கிளறி விட்டு ஒன்றா இந்த கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும், இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சிக்கன்லேயே உங்களுக்கு நீர் சத்து இருக்கிறதுனால அப்படி ஆயிரும். இப்போ ஒன்றா எடுத்து எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானாத்தான் நல்லா பொரிச்சு திருப்புறதுக்கு வரலைன்னா அப்படியே ஒட்டிக்கிறோம். அதனால் ஒரு 2 நிமிஷம் அப்படியே 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சிக்கனை உடனே திருப்பாதீங்க.
இப்போ இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி எல்லா சிக்கனையும் பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் பொரிச்சாச்சு. இப்போ சில்லி சிக்கனுக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் சிக்கன் பொரிச்ச எண்ணெயில் தான் சேர்க்க போகிறேன், ஏன்னா வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு. இதில் ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம், அதே இஞ்சி பூண்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வர்றப்ப அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த பெருசு பெருசாக, இது வந்து நல்லா அதை எண்ணெயில் சேர்த்து கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும். அது வரையும் நல்லா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதங்கி வர்றப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அந்த குடமிளகாயும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு, இந்த வெங்காயம் மிளகாய்க்கெல்லாம் உப்பு வேணும்ல, அதனால் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி வதங்கி வர்றப்ப சில்லி சாஸு இல்லைன்னா சில்லி பேஸ்ட்டு இருந்தால் அது மாதிரி கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சோயா சாஸ் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ இந்த சிக்கனையும் இது கூட போட்டு நல்லா அந்த மாதிரி கிளறிக்கணும். உப்பு மட்டும் தேவையான செக் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக கூட நீங்கள் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். வினிகர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். நான் வினிகர் இல்லைன்ட்டு லெமன் ஒரு பாதி லெமன் எடுத்து புழிஞ்சிட்டேன். இதையும் நல்லா கலந்து விட்டு இந்த சிக்கனோட நல்லா கலந்துக்கோங்க. அந்த மாதிரி கடைசியாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். நல்லா அந்த மாதிரி கடைசியாக ஊற்றி நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டு சில்லி சிக்கன் ஸ்டைல் கிடைக்கும் அந்த மாதிரி செய்கிறப்ப.
ஒரு அருமையான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், பிரியாணி எல்லாத்துக்குமே நீங்க இந்த மாரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.